குமரன் கேபி அஸ்ட்ராலஜி தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைய வீடியோ பாடத்தை படிக்கலாம். வாங்க. சந்தோஷமான மனநிலையில் படிச்சோம்னா எல்லா பாடமும் ஈஸியா எளிதா புரிஞ்சிடும் நமக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிடும். நமக்கு நல்லா ஹாப்பியா இருக்கணும். படிக்கணும்னாலே கற்பதற்கு மனசு எப்பவும் ஹாப்பியா சியர்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நான் போடக்கூடிய வீடியோ 159. தலைப்பு என்னவென்றால் ஷட்பலம் என்றால் என்ன? மீண்டும் தலைப்பு சொல்றேன். ஷட்பலம் என்றால் என்ன? கேள்விப்பட்டிருப்பீங்க ஷட்பலம் ஷட்பலம்னு. அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். இன்னைக்கு வாங்க அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப நான் எல்லாருக்குமே நல்லா தெரியும், 9 நவகிரகங்கள் இருக்கின்றன, 9 கோள்கள் இருக்கின்றன, 9 கிரகங்கள் இருக்கின்றன. அந்த 9 கிரகங்களும் ஒரு தனி மனிதரின் ஜாதகத்தில் நல்ல ஒரு வலிமை வாய்ந்ததாக இருக்கின்றதா? நல்ல பலம் பொருந்தி வலிமை வாய்ந்த கிரகங்கள் எது? அந்த 9 கிரகத்துல எந்த கிரகம் நல்ல வலிமை பெற்று வலுப்பெற்று இருக்கின்றது பார்க்கணும். எந்த கிரகமும் வலிமை குன்றி இருக்கின்றது அப்படின்னு பார்க்கணும். வலிமை குன்றிய கிரகங்கள் நன்மை செய்யாது. வலிமை பொருந்திய வலுப்பெற்றுள்ள கிரகங்கள் நன்மை செய்யும். இப்ப ஷட்பலம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்கோம். அதை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். ஷட்டு, முதல்ல ஷட்டுன்னா என்னங்க? ஷட்டுனா 6 என்று ஷட்பலம் அப்படின்னா 6 பலம் அப்படின்னு அர்த்தம். ஷட்டுனா 6, ஷட் பலம்னா 6 பலம். 6 பலத்தையும் சேர்த்து உள்ளடக்கிய ஒன்றுதான் ஷட் பலம். அப்ப நீங்க கேட்கலாம், 6 பலம் அதுதான் ஷட் பலம் சொல்றீங்க, அப்படின்னா என்னென்ன 6 பலம் அது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை வரும். உங்க மனதுல ஒரு கேள்வி எழும்பும். என்னென்ன அந்த 6 பலம்? ஃபர்ஸ்ட் ஸ்தான பலம். ஸ்தான பலம் ஃபர்ஸ்ட் ஸ்தான பலம். அந்த கிரகம் ஸ்தான பலம் பெற்றுள்ளதான்னு பார்க்கணும். ஸ்தான பலம். இரண்டாவது திக் பலம். மூன்றாவது கால பலம். நாலாவது சேஷ்டா பலம். ஐந்தாவது திருபலம். ஆறாவது நைசார்கிக பலம். நைசார்கிக பலம். நைசார்கிக பலம் ஆறாவது. இந்த 6 பலமும் ஒரு கிரகம் எந்த அளவுக்கு பலம் பொருந்தியதாக இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஷட் பலம்ன்றது பேர். இந்த 6 பலமும் ஒரு கிரகம் எந்த அளவுக்கு வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு, அந்த அளவுக்கு மேல இருந்தா அந்த கிரகம் நல்ல ஒரு வலிமை வாய்ந்த கிரகம் சொல்றோம். அந்த அளவுக்கு குறைஞ்சிருந்தா அந்த கிரகம் வலிமை குன்றிய கிரகம். அப்ப அந்த ஷட்பலத்தை பார்த்துடுறோம். எந்த கிரகம் 9 கிரகங்கள் இருக்குது இல்லையா நம்மளுடைய ஜாதகத்தில்? இந்த 9 கிரகங்கள் தானே நம்ம ஜாதகத்துல இருந்து 12 கட்டங்கள், ராசி கட்டங்கள்ல இருந்து நம்மளே ஆட்டி படைக்குது இல்லையா? அந்த 9 கிரகத்துல எந்த கிரகம் ஷட்பலம் பொருந்தி கிரகமாக உள்ளது, வலிமை வாய்ந்த கிரகமாக உள்ளதுன்னு பார்த்துடும். எந்த கிரகம் வலிமை குன்றிய கிரகமாக இருக்கிறது அந்த 9ல. அப்ப வலிமை குன்றிய கிரகம் எங்கன்னா போய் நல்லது செய்யுமா? எப்படி செய்யும்? செய்யாது. அப்ப அது கெடு பலன்களையும் தீய பலன்களையும் நமக்கு கொடுக்கும். சரி, ஷட்பலம் பார்த்துடுறோம். ஒரு கிரகம் நல்ல வலிமை வாய்ந்ததா இருக்கு, வலுப்பெற்று இருக்கு. அந்த கிரகம் நன்மை செய்யுமா? கண்டிப்பா நமக்கு நல்லது பண்ண அந்த கிரகம் கடமைப்பட்டு இருக்கிறது. நீங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி அந்த கிரகம் தன்னால நமக்கு நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்ப ஷட்பலம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது. யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும், யாருக்காவது ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும், யாருக்காவது வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும், வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பர்ல
தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட சுடர், ஜோதிட ஆசாரியா, ஜோதிட நல்லாசிரியர், ஆன்மீக ஜோதிட ரத்னா, ஜோதிட செம்மல், அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. இந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும் பார்த்து கொடுக்குறோம். கண்டிப்பா கட்டணம் உண்டு. ஜாதகம் படிக்கணும்னாலும் எங்ககிட்ட ஃபீஸ் கட்டி படிச்சுக்கலாம். ஃப்ரீ கிடையாது. வாஸ்து பார்க்கணும், வாஸ்து படிக்கணும்னாலும் என்னுடைய செல் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. நான் திருப்பியும் என்னுடைய செல் நம்பர்ல சொல்றேன். 9440373556. சரிங்களா? இந்த ஷட் பலன்றது ரொம்ப முக்கியம் பாரம்பரிய ஜோதிடத்துல. நம்ம ஜென்ரலா தெரிஞ்சுக்க வேண்டியதோ இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்னொரு முறையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஜாதகத்துல 9 கிரகங்கள் இருக்குது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதன் ஜாதகம் அந்த 9 கிரகங்கள் வலுப்பெற்று இருக்கா, வலுக்குன்றி இருக்கான்னு பார்க்க போறோம். அது எப்படி பார்க்க போறோம்? ஷட் பலம் மூலியமா. அப்ப ஷட் பலம் கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை இன்னொரு முறையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். ஷட் பலம் என்றால் என்ன? ஒரு கிரகம் வலுப்பெற்று உள்ளதா இல்ல வலிமை குன்றி உள்ளதா என்பதை ஆராய்ச்சி செய்வதே ஷட் பலம் எனப்படும். அந்த ஷட் என்றால் 6 பலம். ஷட் பலம்னா 6 பலம். 6 பலத்தையும் ஒன்றாக சேர்த்து உள்ளடக்கியது தாங்க இந்த ஷட் பலம். அப்ப என்னென்ன 6 பலம்? ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய பலம் ஸ்தான பலம், 2வது திக் பலம், 3வது கால பலம், 4வது சேஷ்டா பலம், 5வது திருக் பலம், 6வது நைசார்கிக பலம். இந்த 6 பலத்தையும் உள்ளடக்கிய ஒரே ஒரு பலம் ஷட் பலம். ஷட்னா 6 பலத்தையும் உள்ளடக்கியது ஷட் பலம். இப்ப இந்த ஷட் பலத்தை ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிடறோம். கண்டுபிடிச்சி ஒரு கிரகம் வலுப்பெற்றிருக்கா வலுக்குன்றி இருக்கான்னு பார்க்கணும். அப்ப வலுப்பெற்ற கிரகம் நமக்கு அது தசாபுத்தி காலங்களில் நன்மையை செய்யும். வலுக்குன்றி உள்ள கிரகம் அந்த கிரகம் தசாபுத்தி நடத்துகின்ற காலங்களில் நமக்கு தீங்கு விளைவிக்கும். இந்த கான்செப்டை புரிஞ்சுட்டா போதும். சரிங்களா? யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னாலும், ஜாதகம் படிக்கணும்னாலும், யாருக்காவது வாஸ்து பார்க்கணும்னாலும், வாஸ்து படிக்கணும்னாலும் என்னுடைய செல் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்மீக ஜோதிட ரத்னா, ஜோதிட சாம்ராட், ஜோதிட நல்லாசிரியர், அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல யாருக்கு பயப்படாம தைரியமா உங்க மனசுல பட்டதை போட்டீங்கன்னா தான் எங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நாங்க நிறைய நல்ல நல்ல பாயிண்ட்ஸ், இனிமையான கருத்துக்கள், நீங்க போய் எங்கேயும் ஃபீஸை கட்டி படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அருமையான ஜோதிட கருத்துக்கள்ல நல்ல நல்ல பாயிண்ட்ஸ்களை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறோம். நீங்க எந்த அளவுக்கு லைக் போடுறீங்க, கமெண்ட்ஸ் போடுறீங்க, எந்த அளவுக்கு நீங்க ஷேர் பண்றீங்க, உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நம்மளுடைய வாழ்க்கை பாடம் தான் ஜோதிடம். நம்மளோட எதிர்காலம், கடந்த காலம், நிகழ்காலம், இதை நம்ம வாழ்க்கையை நம்ம படிக்க போறோம். அதுதான் இந்த ஜோதிடம். ஒரு அருமையான விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் இந்த ஜோதிடம். இந்த ஜோதிட சாஸ்திரங்களை நம் முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள் அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சதை தான் நாங்கள் படிச்சுட்டு எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? என்னதான் நம்ம எத்தனை டாக்டர் பட்டம் வாங்கினாலும் கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஜோதிடம் மிகப்பெரிய கடல். அந்த கடல்ல நம்ம அன்றாட புதுசா நம்ம ஜோதிட தேடல்கள் இருந்துகிட்டே இருக்கணும். டெய்லி நம்ம ஏதோ ஒன்றுத்த தெரியாததை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். பெருங்கடல் அது அந்த ஜோதிடத்தை. அதை நம்ம படிக்க நமக்கு எந்த அளவுக்கு நம்ம தெரியுதோ, தெரிஞ்ச நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லி கொடுக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச அருமையான விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் ஜோதிட கருத்துக்களை உங்களிடம் நான் பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த இறைவன் முருகனும் பிரபஞ்சங்களும் இந்த 27 நட்சத்திரங்களும் 9 நவகிரகங்களும் எங்களுக்கு வழிவிட்டு இருக்குது. அவங்களுக்கு அந்த எல்லா கிரகங்களுக்கும், நட்சத்திரங்களுக்கும், பிரபஞ்ச சக்திக்கும், இறைவனுக்கும் நாங்கள் நன்றி சொல்லி
விடை பெறுகின்றேன். அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன். அன்புடன் முருகன் அடிமை. அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. இவ்வளவு நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்கின்றேன். இனியும் சப்ஸ்கிரைப் செய்ய காத்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.